வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். போப் பிரான்சிஸின் இறுதி சடங்கில் பங்கேற்பதற்காக வாட்டிகன் புறப்பட்டு சென்றார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. பாகிஸ்தானுக்கு சிந்து ஆற்றில் நீர் திறந்து விடுவதை நிறுத்தியது இந்தியா. உடன்பாட்டை முறித்துக் கொண்டது தொடர்பாக பாகிஸ்தான் நீர்வளத்துறை செயலருக்கு கடிதம். உதகையில் தொடங்கியது தமிழ்நாட்டின் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் பதிவாளர்கள் மாநாடு. ஆளுநர் ரவி தலைமையில் நடைபெறும் மாநாட்டை தொடக்கி வைத்தார் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர். பகல்காம் படுகொலையை கண்டித்து நாட்டின் பல்வேறு நகரங்களில் பொதுமக்களும் வணிகர்களும் ஆர்ப்பாட்டம். கொல்லப்பட்டோருக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் மௌன அஞ்சலி. பகல்காம் படுகொலையை அடுத்து பஞ்சாபின் அட்டாரி வாகா எல்லைச்சாவடி மூடல். பாகிஸ்தானின் கார்தாப்பூரில் உள்ள குருத்வாராவுக்கு இயல்பாக சென்று வரும் சீக்கிய பக்தர்கள். பிப்ரவரி மாதத்தில் இஎஸ்ஐயில் புதிதாக 15,43,000 தொழிலாளர்கள் இணைப்பு. முந்தைய ஆண்டை விட கூடுதலாக 5.5 லட்சம் பேர் சேர்ந்துள்ளதாக மத்திய தொழிலாளர் அமைச்சகம் தகவல். சாவர்கர் பற்றி அவதூறாக பேசிய வழக்கில் ராகுல் காந்திக்கு சம்மன் அனுப்பியதை நிறுத்தி வைத்தது உச்சநீதிமன்றம். எதிர்காலத்தில் இதுபோல் பேசினால் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என ராகுலுக்கு எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகளை காணலாம். போப் பிரான்சிஸின் இறுதி சடங்கில் பங்கேற்பதற்காக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாட்டிகனுக்கு புறப்பட்டு சென்றார். கத்தோலிக்க திருச்சபையின் 266வது போப் ஆண்டவரான போப் பிரான்சிஸ் வயது முதிர்வு மற்றும் உடல் நலக்குறைவு காரணமாக திங்கட்கிழமை காலமானார். போப் பிரான்சிஸுக்கான இறுதி சடங்கை புனித பீட்டர் சதுக்கத்தில் நாளை காலை 10 மணிக்கு நடத்தப்பட உள்ளது. இதில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உட்பட பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர். இந்த நிலையில் இந்தியா சார்பில் இறுதி சடங்கில் பங்கேற்பதற்காக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு டெல்லியில் இருந்து வாட்டிகனுக்கு இன்று காலை புறப்பட்டு சென்றுள்ளார். அவருடன் நாடாளுமன்றம் மற்றும் சிறுபான்மையினர் விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு, மத்திய இணையமைச்சர் ஜார்ஜ் குரியன் உள்ளிட்டோரும் சென்றுள்ளனர். இதனிடையே போப் பிரான்சிஸின் இறுதி சடங்கு சனிக்கிழமை நடைபெறுவதையொட்டி அன்றைய தினம் நாடு முழுக்க துக்கம் அனுசரிக்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. நாடு முழுவதிலும் அனைத்து அரசு கட்டிடங்களிலும் உள்ள தேசிய கொடிகள் அரைக்கம்பத்தில் பறக்க விடப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானுடனான சிந்து ஆற்று நீர் பகிர்வு உடன்பாட்டை இந்தியா முறித்து கொண்டுள்ள நிலையில் அது குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவும் நீர்வள அமைச்சர் CR பாட்டீலும் இன்று மாலை கலந்தாய்வு நடத்த உள்ளனர். சிந்து ஆற்று நீரை பாசனத்திற்கும் மின் உற்பத்திக்கும் பயன்படுத்துவது தொடர்பாக 1960ஆம் ஆண்டில் உலக வங்கியை நடுநிலையாளராக கொண்டு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே உடன்பாடு செய்து கொள்ளப்பட்டது. பகல்காமில் சுற்றுலா பயணிகளை பயங்கரவாதிகள் படுகொலை செய்ததை கண்டித்து சிந்து ஆற்று நீர் பகிர்வு உடன்பாட்டை இந்தியா முறித்து கொண்டுள்ளது. இது குறித்து மத்திய நீர்வள அமைச்சகத்தின் செயலாளர் தேவஸ்ரீ முகர்ஜி பாகிஸ்தான் நீர்வளத்துறை செயலர் சையது அலி முர்சாவுக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் ஓர் உடன்பாட்டுக்கு அடிப்படையே நல்லெண்ணத்துடன் அதை மதிப்பதாகும் என்றும் அதை மீறி ஜம்மு காஷ்மீரில் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் ஊக்குவிப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிந்து ஆற்று நீர் பகிர்வு உடன்பாட்டை முறித்து கொண்டுள்ளது உடனடியாக நடைமுறைக்கு வந்துள்ளதாகவும் அதில் குறிப்பிட்டுள்ளது. இதையடுத்து காஷ்மீரில் சீனாப் ஆற்றின் குறுக்கே நீர் மின் உற்பத்திற்காக கட்டப்பட்டுள்ள அணைகளில் இருந்து பாகிஸ்தானுக்கு நீர் திறப்பது நிறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் இது குறித்து இன்று மாலை மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா வீட்டில் கலந்துரையாடல் நடைபெற உள்ளது. இதில் நீர்வளத்துறை அமைச்சர் CR பாட்டீல் மற்றும் அரசின் உயர் அதிகாரிகள் பங்கேற்கின்றனர். உதகமண்டலத்தில் தமிழக ஆளுநர் தலைமையில் நடைபெறும் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மாநாட்டை குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தொடக்கி வைத்துள்ளார். தமிழ்நாட்டில் மாநில அரசின் பல்கலைக்கழகங்கள் அனைத்துக்கும் அலுவல் முறைப்படி ஆளுநரே வேந்தராவார். இந்நிலையில் மாநில பல்கலைக்கழகங்களுக்கு முதலமைச்சர் வேந்தர் என்று கூறி சட்டமன்றத்தில் நிறைவேற்றிய மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்காமல் இருந்தார். இதையடுத்து தனக்குள்ள சிறப்புரிமையை பயன்படுத்தி அந்த மசோதாவுக்கு உச்சநீதிமன்றம் ஒப்புதல் அளித்தது. இதையடுத்து பல்கலைக்கழகங்களின் வேந்தர் என்ற முறையில் ஏப்ரல் 16ஆம் நாள் தலைமை செயலகத்தில் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் பதிவாளர்களின் கலந்துரையாடல் கூட்டம் நடைபெற்றது. இந்நிலையில் மாநில பல்கலைக்கழகங்கள், மத்திய பல்கலைக்கழகங்கள், தனியார் பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் பதிவாளர்கள் மாநாடு ஆளுநர் RN ரவி தலைமையில் உதகையில் இன்று தொடங்கியுள்ளது. இந்த மாநாட்டை குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தொடக்கி வைத்துள்ளார். இதில் பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் பதிவாளர்கள் கலந்து கொண்டுள்ளனர். பகல்காம் படுகொலையை கண்டித்து நாட்டின் பல்வேறு நகரங்களில் பொதுமக்களும் வணிகர்களும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
காஷ்மீரின் பகல்காமில் சுற்றுலா சென்ற பயணிகளை பயங்கரவாதிகள் சுட்டுக் கொன்றனர். இதற்கு நாடு முழுவதும் கடும் கண்டனம் எழுந்துள்ளது. இந்நிலையில் பயங்கரவாத செயலை கண்டித்து தில்லியில் வணிகர் சங்கத்தினர் திரண்டு பேரணியாக சென்றனர். இந்த பேரணியில் பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் பிரவீன் கண்டேல்வால் சேர்ந்து கொண்டார். முதன்மையான சாலைகள் வழியே பேரணியாக வந்தவர்கள் பாகிஸ்தானுக்கு எதிராக முழக்கமிட்டனர். தில்லி செங்கோட்டை முன் பேரணி நிறைவடைந்தது. அங்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட வணிகர் சங்கத்தினர் பயங்கரவாதிகளுக்கு எதிராகவும் பாகிஸ்தானுக்கு எதிராகவும் முழக்கமிட்டனர். இமாச்சல பிரதேசம் தலைநகர் சிம்ராவில் உள்ள மாநில தலைமை செயலகத்தில் பகல்காமில் கொல்லப்பட்டோருக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. பகல்காம் படுகொலையை கண்டித்து ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் ஜனசேனா கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பகல்காம் படுகொலையை அடுத்து இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் எழுந்துள்ள பதற்றத்தால் அட்டாரி வாகா எல்லை மூடப்பட்டுள்ள நிலையில் பஞ்சாபின் சீக்கிய பக்தர்கள் பாகிஸ்தானில் உள்ள குருத்வாராவுக்கு இயல்பாக சென்று வருகின்றனர். இந்தியாவுக்கு சுற்றுலா வந்துள்ள பாகிஸ்தான் நாட்டவர் இங்கிருந்து 2 நாளைக்குள் வெளியேற வேண்டும் என்று கெடு விதிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து பஞ்சாபில் பாகிஸ்தான் உடனான எல்லையான அட்டாரி வாகா எல்லை சாவடியில் போக்குவரத்து வணிக தொடர்புகள் நிறுத்தப்பட்டுள்ளன. சுற்றுலா வந்துள்ளோர் உரிய ஆவணங்களை காட்டி நாடு திரும்ப மட்டுமே அனுமதிக்கப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் பஞ்சாபின் குருதாஸ்பூர் மாவட்டத்தில் இருந்து பாகிஸ்தானின் கர்தாப்பூரில் உள்ள குருத்வாராவுக்கு சீக்கிய பக்தர்கள் தொடர்ந்து வழிபாட்டுக்கு சென்று வருகின்றனர். பிப்ரவரி மாதத்தில் தொழிலாளர் அரசு ஈட்டுறுதி கழகத்தில் புதிதாக 15,43,000 தொழிலாளர்கள் இணைந்துள்ளதாக மத்திய தொழிலாளர் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தொழிலாளர்களுக்கு இலவச மருத்துவம் கிடைக்க தொழிலாளர் அரசு ஈட்டுறுதி கழகம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. முந்தைய ஆண்டை விட நடப்பாண்டில் கூடுதலாக 5,66,000 பேர் தொழிலாளர் அரசு ஈட்டுறுதி கழகத்தில் சேர்ந்துள்ளதாக அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. புதிதாக சேர்ந்தோரில் 7,36,000 பேர் 25 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் என்றும் 3,35,000 பேர் பெண்கள் என்றும் தொழிலாளர் அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. விநாயக் தாமோதர் சாவர்கர் பற்றி அவதூறாக பேசிய வழக்கில் விசாரணைக்கு வரும்படி ராகுல் காந்திக்கு உத்தரப்பிரதேச நீதிமன்றம் அனுப்பிய சம்மனை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ளது. விநாயக் தாமோதர் சாவர்கர் பிரிட்டிஷாருடன் கூட்டு சேர்ந்து செயல்பட்டதாகவும் இதற்காக அவர்களிடம் இருந்து ஓய்வூதியம் பெற்று வந்ததாகவும் ராகுல் காந்தி பேசியிருந்தார். இது தொடர்பாக தொடுக்கப்பட்ட அவதூறு வழக்கில் விசாரணைக்கு ஆஜராகும்படி கடந்த ஆண்டு டிசம்பர் மாதத்தில் லக்னோ நீதிமன்றம் ராகுல் காந்திக்கு சம்மன் அனுப்ப உத்தரவிட்டது. இந்த சம்மன் அனுப்பியதை ரத்து செய்ய கோரி அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் ராகுல் காந்தி முறையிட்டார். முறையீட்டை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்ட உயர்நீதிமன்ற நீதிபதி சுபாஷ் வித்யார்த்தி அதை தள்ளுபடி செய்தார். உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு தடை விதிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் ராகுல் காந்தி சார்பில் முறையிடப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் திபங்கர் தத்தா, மன்மோகன் ஆகியோர் அமர்வு ராகுல் காந்திக்கு சம்மன் அனுப்பிய உத்தரவை நிறுத்தி வைத்தது. அத்துடன் இனி எதிர்காலத்தில் இதுபோன்று அவதூறாக பேசக்கூடாது என்றும் மீறி பேசினால் விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். முதலமைச்சருக்கு போட்டியாக பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மாநாட்டை நடத்தும் ஆளுநரை கண்டித்து சென்னையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உதகில் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மாநாட்டை தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி நடத்தி வருகிறார். இந்த மாநாட்டை குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தொடங்கி வைத்தார். முதலமைச்சருக்கு போட்டியாக ஆளுநர் மாநாடு நடத்துவது ஜனநாயகத்துக்கு எதிரானது என கூறி அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னையில் சைதாப்பேட்டையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் நுங்கம்பாக்கத்தில் மத்திய அரசு அலுவலகமான சாஸ்திரி பவன் முன்பும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் முற்றுகை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது காவல்துறையினருக்கும் அவர்களுக்கும் இடையே வாக்குவாதமும் மோதலும் ஏற்பட்டது. இதேபோல் ஆளுநர் வருகை எதிர்ப்பு தெரிவித்து உதகை மத்திய பேருந்து நிலையம் அருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் தந்தை பெரியார் திராவிடர் கழகம், தமிழ் புலிகள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மக்கள் அதிகாரம் அமைப்பு, ஆதித்தமிழர் பேரவை ஆகியவற்றை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டு ஆளுநருக்கு எதிராக முழக்கமிட்டனர். சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் குண்டுகட்டாக தூக்கி சென்று கைது செய்தனர். பகல்காம் தாக்குதல் பயங்கரவாதிகளின் வீடுகள் குண்டு வைத்து தகர்க்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் அனந்த்நாக் மாவட்டம் பகல்காம் பகுதியில் கடந்த 22ஆம் தேதி சுற்றுலா பயணிகளை குறிவைத்து பயங்கரவாதிகள் துப்பாக்கி சூடு தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலில் 28 பேர் கொல்லப்பட்டனர். பாகிஸ்தானில் செயல்பட்டு வரும் லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாத அமைப்பின் கிளை அமைப்பான தி ரெசிடென்ஸ் ஃப்ரண்ட் இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுள்ளது.
காஷ்மீரை சேர்ந்த அட்டில் ஹுசேன் தோஹர், ஆஷிப் சேக் ஆகிய 2 பயங்கரவாதிகள், 4 பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளனர். இந்த பயங்கரவாதிகளை பிடிக்க பாதுகாப்பு படையினர் தொடர்ந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் சுற்றுலா பயணிகளை சுட்டுக் கொன்ற பயங்கரவாதிகள் அட்டில் ஹுசேன் தோஹர், ஆசிப் ஷேக்கின் வீடுகள் பாதுகாப்பு படையினரால் வெடிகுண்டு வைத்து தகர்க்கப்பட்டுள்ளது. அனந்த்நாக் மற்றும் அவந்திபுராவில் இருந்து வீடுகள் தகர்க்கப்பட்டுள்ளன. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று நடைபெற உள்ளது. பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று மாலை நடைபெற உள்ளது. அதிமுக பாஜக கூட்டணி உறுதியான பின் நடைபெறும் முதல் கூட்டம் இது என்பதால் முக்கிய அறிவிப்பு வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. குரூப் 4 தேர்வு எழுத இன்று முதல் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இளநிலை உதவியாளர், VAO உள்ளிட்ட பணியிடங்களுக்காக நடத்தப்படும் குரூப் 4 தேர்வு தேதியை TNPSC வெளியிட்டுள்ளது. வரும் ஜூலை 12ஆம் தேதி காலை 9:30 மணி முதல் 12:30 மணி வரை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் அடுத்த மாதம் 24ஆம் தேதி வரை இந்த தேர்வு எழுத விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குரூப் 4 தேர்வு மூலம் 3935 பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று TNPSC தெரிவித்துள்ளது. இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க குறைந்தபட்ச கல்வி தகுதி 10ஆம் வகுப்பாகும். IPL போட்டியை காண வரும் ரசிகர்கள் போட்டியின் டிக்கெட்டை காண்பித்து மெட்ரோ ரயில்களில் இலவசமாக பயணிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இன்று நடைபெறவுள்ள IPL போட்டியை காண வரும் ரசிகர்கள் போட்டியின் டிக்கெட்டை காண்பித்து மெட்ரோ ரயில்களில் இலவசமாக பயணிக்கலாம் என்று தெரிவித்துள்ளது. மேலும் IPL போட்டிக்கான நுழைவு சீட்டு வைத்திருப்பவர்கள் தனித்துவமான QR குறியீட்டை தானியங்கி நுழைவு எந்திரத்தில் ஸ்கேன் செய்து மெட்ரோவில் பயணிக்கலாம் என்றும், அரசினர் தோட்டம் மெட்ரோ ரயில் நிலையத்திலிருந்து கடைசி மெட்ரோ ரயில் நள்ளிரவு 1 மணி அல்லது போட்டி முடிந்து 90 நிமிடத்தில் புறப்படும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பாஜகவிற்கு அடிமையாக இருப்பார் என்று முன்னாள் முதல்வர் நாராயணசாமி விமர்சித்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் பாகிஸ்தான் தீவிரவாத செயலை கைவிட்டு திருத்திக் கொள்ள வேண்டும் என்றும், புதுச்சேரியில் புதிய கல்விக் கொள்கை என்னும் பெயரில் CBSE பாடத்திட்டத்தை அமல்படுத்த முயல்வதால் நடப்பு கல்வியாண்டில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் பெரிதும் பாதிக்கப்படுவார்கள் என கூறினார். மேலும் வரும் மே 1 முதல் 30ஆம் தேதி வரை மாநிலம் முழுவதும் மத்திய அமலாக்கத்துறையை கண்டித்தும், பாஜக கூட்டணி ஆட்சி ஊழல்களை கண்டித்தும் தொடர் போராட்டம் நடத்த உள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் பாஜகவிற்கு முதலமைச்சர் ரங்கசாமி அடிமையாக இருப்பார் என்று முன்னாள் முதல்வர் நாராயணசாமி விமர்சனம் செய்தார். பாரதிய ஜனதா கட்சி அவர் ஆட்டி படைக்கும். முதலமைச்சர் ரங்கசாமி பாரதிய ஜனதா கட்சி கூட கூட்டணி போவானா? அவர் ஏற்கனவே அவருக்கு விஜய் கட்சி கூட போடுற எண்ணம் இருக்குது. ஆனாலும் ரங்கசாமி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி போனார்னா அவருடைய கட்சி காணாது. அதாவது NR காங்கிரஸ்ல இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களை பாரதிய ஜனதா கட்சி உருவி ரங்கசாமியை தனிமைப்படுத்தும். அதனால ரங்கசாமி அவர்களுக்கு வேறு வழி இல்லை. அவரு பாரதிய ஜனதாவுடைய அடிமையாக தான் இருந்தாங்க. சேலத்தில் சாப்ட்வேர் இன்ஜினியர்களுக்கு வேலை வாங்கி தருவதாக கூறி 10 கோடி ரூபாய் வரை மோசடியில் ஈடுபட்ட கும்பலை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சேலம் பிருந்தாவன் சாலையில் செயல்பட்டு வரும் தனியார் நிறுவனம் கடந்த ஓராண்டுக்கு முன் சமூக வலைதளங்களில் வேலை வாய்ப்பு இருப்பதாக விளம்பரங்களை வெளியிட்டு பணிக்காக 50,000 ரூபாய் முதல் 1 லட்சம் ரூபாய் வரை டெபாசிட் செலுத்தும்படி அந்நிறுவனத்தின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து பணத்தை டெபாசிட் செய்த இளைஞர்கள் கடந்த 6 மாதங்களாக பணிபுரிந்து வந்த நிலையில் முறையான ஊதிய தொகை வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இது குறித்து இளைஞர்கள் கேட்டபோது அந்நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் கலைவாணன் என்பவர் கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். எனவே அந்நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுத்து டெபாசிட் தொகையையும் ஊதிய தொகையையும் பெற்றுத்தர வலியுறுத்தி இளைஞர்கள் காவல்துறையிடம் புகார் மனு அளித்துள்ளனர். இது தொடர்பாக காவல்துறையினர் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் தமிழகம் மட்டுமின்றி பாண்டிச்சேரி, பெங்களூரை சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட சாப்ட்வேர் இன்ஜினியர்கள் 10 கோடி ரூபாய் வரை டெபாசிட் பணத்தை இழந்திருப்பது தெரிய வந்துள்ளது. இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
திசையன்விளையில் 2.5 வயது குழந்தை மர்மமான முறையில் இறந்தது குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நெல்லை மாவட்டம் திசையன்விளை அருகே வசித்து வருபவர் பிருந்தா. இவரது கணவர் ஷரத் என்பவர் வெளியூரில் வேலை பார்த்து வரும் நிலையில் 2.5 வயது குழந்தையுடன் தனியாக வீட்டில் வசித்து வருகிறார். இந்நிலையில் பிருந்தா நடுவக்குறிச்சியில் உள்ள தனது தாயிடம் 2.5 வயது குழந்தை இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளார். இதையடுத்து அருகில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு இறந்த குழந்தையின் சடலத்தை எடுத்துக்கொண்டு சென்றுள்ளனர். அப்போது பரிசோதனை செய்த மருத்துவர்கள் குழந்தையின் உதட்டில் காயம் இருந்ததால் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து காவல்துறையினர் பிருந்தாவிடம் நடத்திய விசாரணையில் சில நபர்கள் குழந்தையின் தாய் பிருந்தாவை அழைத்துக் கொண்டு வெளியில் சென்றதாகவும் பின்னர் அவர்களது உறவுக்கு குழந்தை இடையூறாக இருந்ததால் குழந்தையை தூங்க வைப்பதாக கூறி அந்த நபர்கள் எடுத்து சென்றுள்ளனர். பின்னர் இறந்த நிலையில் குழந்தையை பிருந்தாவிடம் ஒப்படைத்துள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. 2.5 வயது குழந்தை மர்மமான முறையில் இறந்தது குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவண்ணாமலை செங்கம் சாலையில் சரக்கு லாரி ஒன்று அரசு பேருந்தின் மீது மோதிய விபத்தில் பேருந்து ஓட்டுநர் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. கிருஷ்ணகிரி டவுன் பகுதியை சேர்ந்த அரசு பேருந்து ஒன்று திருவண்ணாமலை மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து புறப்பட்டு சென்றது. இதில் ஓட்டுநர் தியாகராஜன் என்பவர் சுமார் 50 பயணிகளுடன் பேருந்தை இயக்கிக் கொண்டு செங்கம் ரிங் ரோடு சந்திப்பு அருகில் வந்து கொண்டிருந்தார். அப்போது ஓசூரில் இருந்து காய்கறி லோடை ஏற்றிக்கொண்டு விழுப்புரம் நோக்கி சென்று கொண்டிருந்த லாரி அரசு பேருந்தின் மீது மோதி விபத்திற்குள்ளானது. இதில் பேருந்து ஓட்டுநர் தியாகராஜனுக்கு தலையில் காயம் ஏற்பட்டு முதலுதவி அளிக்கப்பட்டது. மேலும் 4 பேருக்கு உள்காயம் ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த மேற்கு காவல் நிலைய போலீசார் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆசிரியரிடம் நன்றியுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று மதுரையில் நடைபெற்ற பள்ளி நிகழ்ச்சியில் உயர்நீதிமன்ற தலைமை வழக்கறிஞர் மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். மதுரை தனியார் பள்ளியில் 15ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. விழாவிற்கு பள்ளி முதல்வர் பாலமுருகன் முன்னிலையில் முதன்மை செயல் அலுவலர் வேல்முருகன் தலைமையில் சிறப்பு விருந்தினராக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை பெஞ்ச் கூடுதல் அட்வொகேட் ஜெனரல் வீர கதிரவன், விமான நிலைய துணை பொது மேலாளர் அருண்மோகன், மத்திய தொழில் பாதுகாப்பு படை முதன்மை கமாண்டன்ட் சங்கர் குமார் ஷா ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய உயர்நீதிமன்ற தலைமை வழக்கறிஞர் வீர கதிரவன், ஆசிரியரிடம் நன்றியுடனும் விசுவாசத்துடனும் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் எந்த துறையை தேர்ந்தெடுத்தாலும் அந்த துறையில் வெற்றி பெற வேண்டும் என்றும் மாணவர்களுக்கு அறிவுரை கூறினார். திண்டுக்கல் அருகே கல்லறைமேடு பகுதிகளில் முறிந்து விழும் தருவாயில் உள்ள மரங்களை அகற்ற வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வத்தலகுண்டு பிரதான மலைசாலையில் கல்லறைமேடு அருகே ராட்சத மரம் முறிந்து சாலையின் குறுக்கே விழுந்ததில் சாலையின் ஓரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த கார் மற்றும் மாருதி வேன், இருசக்கர வாகனம் உள்ளிட்ட 3 வாகனங்கள் சேதமடைந்துள்ளது. இதனால் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் மரம் அறுக்கும் இயந்திரம் கொண்டு மரத்தை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். அதேபோல் முறிந்து விழும் தருவாயில் உள்ள மரங்களை விபத்து ஏற்படுவதற்கு முன் அகற்ற வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி அருகே மின் கம்பங்கள் அமைத்து தர வலியுறுத்தி கையில் தீப்பந்தத்தை ஏந்தியபடி அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அரியந்தக்கா பட்டியலின பகுதியில் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 50 ஆண்டு காலமாக மின்கம்பம் இல்லாமல் அவதிப்பட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். பட்டியலின பகுதியில் மொத்தம் உள்ள 4 வீதிகளில் 3 வீதிகள் மின்கம்பம் இல்லாமல் இருளில் மூழ்கி கிடப்பதால் விவசாய நிலங்களில் இருந்து வரும் விஷ ஜந்துக்கள் வீட்டில் புகுந்து அச்சத்தை ஏற்படுத்துவதாக தெரிவித்தனர். இது குறித்து புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தால் மின் கம்பங்கள் அமைத்து தர வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் கையில் தீப்பந்தங்களை ஏந்தியபடி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பொன்னேரியில் மாவட்ட ஆட்சியர் புத்தக கண்காட்சியை திறந்து வைத்து போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவ மாணவியருடன் கலந்துரையாடினார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் உள்ள முழுநேர கிளை நூலகத்தில் புத்தக கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் பிரதாப் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். போட்டித் தேர்வு நூல்கள், சட்ட நூல்கள், இதழியல், அரசியல் அமைப்பு, சட்டம், முகப்புரை போன்ற பல்வேறு புத்தகங்கள் இந்த கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. அவற்றை பார்வையிட்ட ஆட்சியர் இந்த கண்காட்சி அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என தெரிவித்தார். தொடர்ந்து போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவ மாணவியர்களுடன் கலந்துரையாடி போட்டித் தேர்வுக்கான நூல்களை பெற்று வழங்குவதாக கூறினார்.
வேலூரில் தமிழில் பெயர் பலகை வைப்பது தொடர்பாக மாநகராட்சி ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. வேலூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள கடைகள், வணிக நிறுவனங்கள், உணவகங்களில் தமிழில் பெயர் பலகை வைப்பது தொடர்பாக மாநகராட்சி ஆணையர் ஜானகி, மேயர் சுஜாதா, துணை மேயர் சுனில் ஆகியோர் முன்னிலையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பெயர் பலகையை மாற்றுவதற்கு மே 15ஆம் தேதி வரை அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளது என்றும், அதற்கு பிறகு மாற்றம் செய்யப்படாத நிறுவனங்களுக்கு மே 16 முதல் 31 வரை நோட்டீஸ் கொடுக்கப்பட்டு 2000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பெயர் பலகைகளை தங்கிலீஷில் வைக்காமல் தூய தமிழில் வைக்க விழிப்புணர்வு செய்து ஆவணம் செய்யுமாறு வியாபாரிகள் சங்கத்தினர் கோரிக்கை வைத்தனர். இதில் வணிக நிறுவனங்கள், கடை உரிமையாளர்கள், வியாபாரிகள், சங்க பிரதிநிதிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவொற்றியூரில் அமலாக்கத்துறையை கண்டித்தும் வக்பு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தியும் காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவொற்றியூர் தபால் அலுவலகம் அருகே வடசென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் திரவியம் தலைமையில் வடக்கு மாவட்ட மீனவர் காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் இந்திய தேசிய காங்கிரஸை சேர்ந்த சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி மீது அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ததை கண்டித்தும் வக்பு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் நிர்வாகிகள் கலையரசன், கமலிகா காமராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டு சமையல் கேஸ் விலையை உயர்த்திய மத்திய பாஜக அரசை கண்டித்தும் கண்டன முழக்கமிட்டனர். பின்னர் காஷ்மீர் துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்தவர்களுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி மௌன அஞ்சலி செலுத்தினர். பிரிவினைவாதத்தை தூண்டும் வகையில் பேசியதாக திமுகவை சேர்ந்த சுந்தரவள்ளி மீது பாஜக மகளிர் அணியினர் புகார் அளித்துள்ளனர். வேலூர் சத்துவாச்சாரியில் உள்ள மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட மகளிர் அணி தலைவர் செல்வி தலைமையில் பாஜகவினர் திமுகவை சேர்ந்த சுந்தரவள்ளி மீது நடவடிக்கை எடுக்குமாறு புகார் மனு அளித்துள்ளனர். அதில் பிரிவினைவாதம் மற்றும் மத கலவரத்தை தூண்டும் வகையில் பேசியதாகவும், இராணுவத்தின் மாண்பை சீர்குலைக்கும் வகையில் சமூக வலைதளங்களில் பதிவு வெளியிட்டதாகவும் கூறியுள்ளனர். மேலும் இறையாண்மைக்கு எதிராக பதிவிடும் திமுகவை சேர்ந்த சுந்தரவள்ளி மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாஜக மாவட்ட செயலாளர் ஷக்கீலா மற்றும் வழக்கறிஞர் பிரிவு நாகராஜன் ஆகியோர் காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனுவை அளித்தனர். காஷ்மீர்ல ஒரு பயங்கரவாத தாக்குதல் ஒன்று நடந்துச்சு. அதுல 27 பேர் உயிரிழந்திருக்காங்க. அவங்க இந்திய நாட்டை சேர்ந்தவங்க 27 பேர் உயிரிழந்திருக்காங்க. இது உயிரிழந்திருக்காங்க. இது கொடூர தாக்குதல் நடந்திருக்கு. இதுக்கு சுந்தரவள்ளி அப்படிங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது ஒரு துயர சம்பவம். நம்ம இந்தியா மட்டுமல்ல, உலக நாடுகளே ரொம்ப துயரத்துல இருக்கு. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. ரொம்ப ஒரு சுற்றுலா செல்ல போனவங்களுக்கு எதிர்பாராத விதமா இந்த மாதிரி ஒரு இது நடக்கும்னு யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க. அப்ப அவ்வளவு ஒரு வருத்தத்துல இருக்கக்கூடிய நேரத்துல இவங்க அதையும் அரசியல் பண்ணிட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ராணுவத்தில் இருக்கவங்களே இந்த மாதிரி ஒரு தாக்குதலை நடத்திட்டு தீவிரவாதிகள் மேல சொல்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சுந்தரவள்ளி அவங்க. இது ராணுவத்தை, மொத்த இந்திய ராணுவத்தை அவங்க ரொம்ப கொச்சைப்படுத்துற மாதிரி பேசியிருக்காங்க. இப்ப ராணுவத்துக்காக ஒரு தாய் தன் குழந்தைய பெற்று அங்க பாதுகாப்புக்கு அனுப்பும் போது அவங்களோட மனசு எவ்வளவு வேதனைப்படும், அந்த பணியில் இருக்கவங்களோட மனசு எவ்வளவு வேதனைப்படும் இந்த மாதிரி சொல்லும்போது. இவங்க பணத்துக்காக பேசுறாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த மாதிரி பேசும்போது மத்தவங்களோட மனசு புண்படுங்கிறத அவங்க யோசிக்கணும். 27 உயிர்கள் போனது இவங்க வருத்தமே கிடையாது. இவங்களுக்கு என்ன இதை அரசியல் பண்ணணும் அப்படிங்கிறதா. மத்திய அரசாங்கத்தை எப்படியாச்சும் ஒரு குறை சொல்லணும், அவங்களுக்கு இது ஒண்ணுதான் அவங்களோட நோக்கமே தவிர மற்றபடி ஒரு வருத்தமோ எதுவுமே கிடையாது. இது ரொம்ப வன்மையா கண்டிச்சு மகளிர் அணி சார்பா எல்லாம் மன வருத்தத்தோட வேதனையோட நாங்க பெட்டிஷன் கொடுக்கறதுக்காக மகளிர் அணி சார்பா வந்திருக்கோம் வேலூர் மாவட்டத்தில். தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தோருக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதனை தற்போது சிறிய தொகுப்புகளாக காணலாம். சேலம் கோட்டை மைதானத்தில் பாஜக சார்பில் நடைபெற்ற நிகழ்வில் தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்த கட்சியினர் கலந்து கொண்டு காஷ்மீரில் பயங்கரவாதிகள் தாக்குதலால் உயிரிழந்தோருக்கு மெழுகுவர்த்தி ஏற்றி புகைப்படங்கள் மீது மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். திண்டுக்கல், கொடைக்கானலில் உள்ள மூஞ்சிகள் பகுதியில் ஜம்மு காஷ்மீரில் நடத்தப்பட்ட தாக்குதலில் பலியானவர்களுக்கு பாஜக சார்பாக மலர்கள் தூவி மரியாதை செலுத்தினர். மேலும் இந்த தீவிரவாத தாக்குதலை கண்டித்து மாவட்ட துணைத் தலைவர் மதன் மற்றும் நகர தலைவர் சரவணன் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர். மேலும் நெல்லை களக்காட்டில் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தோருக்கு எஸ்டிபிஐ கட்சி சார்பில் மாவட்ட தலைவர் பீர்மஸ்தான் தலைமையில் அமைதி கூட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட துணைத் தலைவர் கலந்தை மீராசா, மாவட்ட பொதுச் செயலாளர் சிராஜ், அம்பை தொகுதி துணைத் தலைவர் ஷெரீப் ஆகியோர் கலந்து கொண்டு உயிரிழந்தவர்களுக்கு இரங்கலை தெரிவித்தும் அமைதி மற்றும் ஒற்றுமையை வலியுறுத்தியும் கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி அமைதி கூட்டத்தில் பங்கேற்றனர்.
தேனி பெரியகுளம் புதிய பேருந்து நிலையம் அருகில் பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட தலைவர் ராஜபாண்டி தலைமையில் காஷ்மீர் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்த 28 நபர்களுக்கு மலர் தூவி தீபம் ஏற்றி அஞ்சலி செலுத்தினர். மேலும் பயங்கரவாதிகள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதேபோல் கடலூர் விருத்தாச்சலம் ஜங்ஷன் சாலையில் உள்ள தபால் நிலையம் முன்பு பாஜக சார்பில் காஷ்மீரில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியதில் உயிரிழந்தோருக்கு மாலை அணிவித்து மலர் தூவி 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தினர். நகர தலைவர் அருள் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் செந்தில்குமார், மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர் எழிலரசன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தென்காசியில் காந்தி சிலை அருகே இந்து முன்னணி சார்பாக ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு மோட்ச தீபம் ஏற்றப்பட்டு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் இந்து முன்னணியினர், பாஜகவினர் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு மலர்கள் தூவி மரியாதை செலுத்தினர். மேலும் காரைக்காலில் காஷ்மீரில் பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தோரின் ஆன்மா சாந்தி அடைய வேண்டி இந்து முன்னணியினர், சன் பரிவார் போன்ற இந்து அமைப்பினர் சார்பில் மௌன ஊர்வலம் சென்றனர். இதில் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தீவிரவாத செயலை வேருடன் அழிப்பதற்கு மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்க உள்ளதாக கூறினர். இனி வருவது விளையாட்டு செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் சென்னை, ஹைதராபாத் அணிகள் இன்று மோதுகிறது. 18வது ஐபிஎல் கிரிக்கெட் திருவிழா இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் நடந்து வருகிறது. இந்த நிலையில் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள எம்.ஏ. சிதம்பரம் ஸ்டேடியத்தில் இன்று இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் 43வது லீக் ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ், ஹைதராபாத் சன்ரைசர்ஸ் அணிகள் மோதுகின்றன. சென்னை அணி புள்ளி பட்டியலில் கடைசி இடத்திலும், ஹைதராபாத் அணி 9வது இடத்திலும் உள்ளது. இனி வருவது வானிலை செய்திகள். தமிழகத்தில் இன்றும் நாளையும் அதிகபட்ச வெப்பநிலை 4 டிகிரி செல்சியஸ் கூடுதலாக பதிவாக வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டல கீழடுக்கு பகுதியில் கிழக்கு மேற்கு திசை காற்று சந்திப்பு நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் அதிகபட்ச வெப்பநிலை 4 டிகிரி செல்சியஸ் கூடுதலாக பதிவாகக்கூடும் என்றும், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸாக பதிவாகலாம் என்று கூறப்பட்டுள்ளது. இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 72,040 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை மாற்றமின்றி கிராமுக்கு 9,005 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 72,040 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 78,592 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 111 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளி 1,11,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 860 புள்ளிகள் குறைந்து 78,941 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 286 புள்ளிகள் குறைந்து 23,960 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். போப் பிரான்சிஸின் இறுதி சடங்கில் பங்கேற்பதற்காக வாட்டிகன் புறப்பட்டு சென்றார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. பாகிஸ்தானுக்கு சிந்து ஆற்றில் நீர் திறந்து விடுவதை நிறுத்தியது இந்தியா. உடன்பாட்டை முறித்துக் கொண்டது தொடர்பாக பாகிஸ்தான் நீர்வளத்துறை செயலருக்கு கடிதம்.
உதகையில் தொடங்கியது தமிழ்நாட்டின் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் பதிவாளர்கள் மாநாடு. ஆளுநர் ரவி தலைமையில் நடைபெறும் மாநாட்டை தொடக்கி வைத்தார் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர். பகல்காம் படுகொலையை கண்டித்து நாட்டின் பல்வேறு நகரங்களில் பொதுமக்களும் வணிகர்களும் ஆர்ப்பாட்டம். கொல்லப்பட்டோருக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் மௌன அஞ்சலி. பகல்காம் படுகொலையை அடுத்து பஞ்சாபின் அட்டாரி வாகா எல்லைச்சாவடி மூடல். பாகிஸ்தானின் கார்தாப்பூரில் உள்ள குருத்வாராவுக்கு இயல்பாக சென்று வரும் சீக்கிய பக்தர்கள். பிப்ரவரி மாதத்தில் இஎஸ்ஐயில் புதிதாக 15,43,000 தொழிலாளர்கள் இணைப்பு. முந்தைய ஆண்டை விட கூடுதலாக 5.5 லட்சம் பேர் சேர்ந்துள்ளதாக மத்திய தொழிலாளர் அமைச்சகம் தகவல். சாவர்கர் பற்றி அவதூறாக பேசிய வழக்கில் ராகுல் காந்திக்கு சம்மன் அனுப்பியதை நிறுத்தி வைத்தது உச்சநீதிமன்றம். எதிர்காலத்தில் இதுபோல் பேசினால் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என ராகுலுக்கு எச்சரிக்கை. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.